அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி நீட் தேர்வில் மதிப்பெண் குறைந்து விட்டதே என்று கவலைப்படும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. நாம் எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அதிகமான ஃபீஸ் கொடுத்தோம், அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சி படிக்கிறீங்க. இப்போ ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு 100 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 100 பேர் வந்ததை வச்சு நம்ம போய் குவிகிறோம். அப்படி இல்லாமல் நமக்கு எல்லா விதத்துலையும் கன்வீனியண்ட்டாக இருக்கா, நமக்கு லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேட்ச் இருக்கணும். ஒரு பேட்ச்னால் 40 to 50 பேர் இருக்கணும், அதிகபட்சம் 40 to 50. இந்த மாதிரி 30 to 40 இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்சர்வேஷன் இருக்கணும். அதே மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அட்மிஷன் போட்டு ரிசல்ட் கொடுக்குறது பெரிய மேட்டரே கிடையாது. நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் பேசிக்கிலிருந்து, ஏன்னா இன்றைக்கி சிபிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் +1 +2 அவங்க படிக்கும்போது அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படிச்சுட்டு அப்படியே போய் ஆன்சர் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெரி ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இதே மெட்ரிக் சமச்சீர் படிக்கிறவங்க நம்ம +1 +2 படித்து புக்கில் இருக்கிறத அப்படியே மக்கப் பண்ணி போய் நல்ல மார்க் எடுத்துடுறோம். ஆனால் நீட்டில் அது மாதிரி எடுக்க முடியுதான்னா முடியறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக அப்ளையிங் கெப்பாசிட்டி நமக்கு வரணும். அது படிக்கும்போதே இந்த மாதிரி இந்த கான்செப்ட் இங்கே யூஸ் ஆகுது, இந்த கான்செப்ட் வந்தால் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு வேண்டும். அந்த மாதிரி இப்போ நான் பார்த்திங்கன்னா 1994 இந்த கல்வித்துறையில் இருக்கேன். அதே நான் டெல்லியில் ஐஐடி கேம்பஸில் நான் 2000 நான் படித்தேன். அதாவது மேக்ஸ் அப்படின்றது என்னுடைய சப்ஜெக்ட், நான் மேக்ஸ் படித்தேன். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நீட்டுக்கு இந்தியா அளவுக்கு எழுதுகிறப்போ யார் ப்ராப்பராக எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி சரியான வழிகாட்டுதலுடன் படிக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. நாம் நிறைய பணத்தை கட்டிட்டோம், நிறைய நம்ம +2 மார்க் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் நல்லா மார்க் எடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் மார்க்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. பட் இப்போது அப்படி இல்லை. +1 +2 நல்லா படித்து பேசிக்லாம் தெரிஞ்சு, அதே மாதிரி இதில் சிபிஎஸ்சியில் இருக்கவங்களுக்கு 1 வருஷம் போதுமானது. இதே சமச்சீர் படிக்கிற மாணவர்கள் 1 வருஷம் படித்து போய் எழுதுகிறப்ப தான் அவங்களுக்கு ஐடியாவே தெரியுது. ஸோ 300 மார்க் 400 மார்க் எடுக்கிற அளவுக்கு வராங்க. உண்மையிலே சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது. ஆனால் அவங்க ஏற்கனவே படித்த விதம் இந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி இல்லாதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சமச்சீர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஆண்டு படிக்கிறப்ப வெரி ஈஸியாக அவங்க நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்றது நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். கூட்டங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி பேட்ச் இருக்கணும் அப்படின்னு நினைங்க. நான்லாம் 34 வருஷமாக கல்வித்துறையில் இருக்கேன். 28 வருஷமாக இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூனிக் அகாடமி 2001 நடத்துறதுக்கு முன்னாடி நான் டெல்லியில் போய்ட்டு ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணேன். வாஜராமன் ரவியில் பப்ளிக் இன்ஸ்டியூஷன் பண்ணேன், ராவஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் பண்ணேன், ஐஐடி கேம்பஸ் டெல்லி எஜுகேஷன் சென்டரில் மேக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இந்த அகாடமி ஆரம்பித்து 2001 பார்த்திங்கன்னா டிஎன்பிசி 5 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ டிஆர்பி வந்தது. எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் என்கிட்ட படித்தாங்க. இன்றைக்கி 18,000 பேர் என்கிட்ட படித்தவங்க தமிழ்நாடு முழுசும் டீச்சராக இருக்காங்க. அதில் 5000 பேருக்கு மேலே ஹெச்எம்ஏஹெச்எம்மாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கே நாங்கள் டீச்சிங் கொடுக்கும்போது எந்தளவுக்கு டீச்சர்ஸ் அலாட் பண்ணணும், ஃபீட்பேக் எடுத்து அந்த டீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்தோம். அதே மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட படித்தவங்க 30,000க்கு மேலே அரசு வேலையில் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ ஐஏஎஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறவங்க என்சிஆர்டியில் தான்
கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களாம் வந்து நல்லா ப்ரீஃபாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்காங்க. நான் வந்து இப்போ 2001 வந்து நாங்கள் ஏஎஃப்எம்சி, ஜிப்மர், எய்ம்ஸ், அதுக்கடுத்து சிஎம்சிலாம் வந்து என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து யாருமே சேலத்தில் கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய புற்றீஸில் போல் கணக்கில்லாத நடத்திட்டுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல டீச்சர்ஸ். எனக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மட்டும் தான் தரோம். ஹாஸ்டலில் வந்து வெளியில் வந்து தங்கிட்டு இங்கே வந்து படிக்கணும். ஃபீஸும் வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, நார்மலாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் நீட் தேர்வில் பாஸ் பண்ணி ஆகணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நான் என்னால் முடியும், அதுக்கு நல்லா டீச்சிங் வேணும், நல்ல டெஸ்ட் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க யூனிக் அகாடமியில் வந்து சேருங்க. உங்களுக்கு சிறந்த பயிற்சி, அதுக்கடுத்து நல்ல மாடல் டெஸ்ட், ப்ராக்டிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இறங்கி சொல்லித்தர அளவுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் எல்லாருமே ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான். நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கும் அதே தான், ஃபெயில் ஆகணுக்கும் அதே தான். இந்த பிரெயினை எப்படி நம்ம பயன்படுத்துன்றதை பொறுத்து தான் வெற்றி நம்ம கைக்கு வரும். அதற்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும்போது அதாவது திட்டமிடுதல், சரியான வழிகாட்டுதல், நீங்கள் அதுக்கான முறையாக படிக்கணும். நான் படித்து வாங்கணுன்ற எண்ணமும் வெறித்தனமும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க சாதனை புரியுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வெற்றி நிச்சயம். நீங்கள் யூனிக் அகாடமிலேருந்து சேருங்க. சேலத்தில் ஜங்ஷன் அருகில் அமைந்துள்ளது யூனிக் அகாடமி. மேலும் விவரங்களுக்கு 7868999794 மற்றும் 9432376648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். யூனிக் அகாடமி 28 ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்வி நிறுவனம். இங்கு நீங்கள் படித்து உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை, டாக்டர் கனவு, அதே மாதிரி நல்ல மதிப்பெண் எடுத்து அரசு கல்லூரியில் நாம் படிக்கணும், ஜிப்மர், எய்ம்ஸில் படிக்கணும், ஸ்டைஃபண்ட் எல்லாமே படிக்கும் போதே கிடைக்கும். அதுக்கான நல்ல பயிற்சிக்கு யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 27/7/2026 மற்றும் அடுத்த மாதம் 10/8/2026 2 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்கள் இப்போ இருந்தே வந்து அட்மிஷன் பண்ணலாம். மேலும் தகவலுக்கு நீங்கள் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர், கல்வியாளர் முனைவர் ஜெ. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.